Question. PMJANMAN திட்டத்தின் கீழ் எந்த மாநிலத்தில் சாலை மற்றும் பாலத் திட்டங்களுக்காக மையம் ரூ. 375.71 கோடியை ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. ஜார்க்கண்ட், Option B. ஒடிசா, Option C. சத்தீஸ்கர், Option D. மத்திய பிரதேசம். The correct answer is. சத்தீஸ்கர். Question. இந்தியாவில் முதன்முறையாக நிலையான விமான எரிபொருளை உற்பத்தி செய்ய சான்றிதழ் பெற்ற இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை எது? Option A. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். Option B. IOC பானிபட் சுத்திகரிப்பு ஆலை. Option C. எஸ்ஆர் ஆயில். Option D. பாரத் பெட்ரோலியம். The correct answer is. IOC பானிபட் சுத்திகரிப்பு ஆலை. Question. இந்திய ராணுவம் எங்கு சிறப்பு ருத்ரா பிரிகேடுகளை நிறுத்தும்? Option A. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம். Option B. கிழக்கு லடாக் மற்றும் சிக்கிம். Option C. உத்தரகண்ட் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம். Option D. ஜம்மு மற்றும் காஷ்மீர். The correct answer is. கிழக்கு லடாக் மற்றும் சிக்கிம். Question. செவ்வாய் கிரகத்தில் பல பில்லியன் ஆண்டுகள் பழமையான பவளப்பாறைகளை சமீபத்தில் கண்டுபிடித்த அமைப்பு எது? Option A. இஸ்ரோ. Option B. இஸ்ஸா. Option C. நாசா. Option D. ரோஸ்காஸ்மோஸ். The correct answer is. நாசா. Question. தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து NEP வேறுபடும் புதிய மாநில கல்விக் கொள்கையை செப்டம்பர் சமீபத்தில் அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? Option A. கர்நாடகா. Option B. கேரளா. Option C. தமிழ்நாடு. Option D. ஆந்திரப் பிரதேசம். The correct answer is. தமிழ்நாடு. Question. போட்டிக்கு எதிரான வழக்கில் NCLAT முடிவுக்கு எதிரான எந்த அமைப்பின் மேல்முறையீட்டை உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் ஏற்றுக்கொண்டது? Option A. மைக்ரோசாப்ட். Option B. அமேசான். Option C. கூகிள். Option D. ஆப்பிள். The correct answer is. கூகிள். Question. மத்திய அமைச்சரவை எந்த மாநிலங்களுக்கு ரூ. 4250 கோடி வளர்ச்சித் தொகுப்பை ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. அஸ்ஸாம் மற்றும் மணிப்பூர். Option B. திரிபுரா மற்றும் மணிப்பூர். Option C. அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா. Option D. அருணாச்சல பிரதேசம் மற்றும் அஸ்ஸாம். The correct answer is. அஸ்ஸாம் மற்றும் திரிபுரா. Question. அமெரிக்காவுடனான பாதுகாப்பு கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக வந்த செய்திகளை எந்த அமைச்சகம் மறுத்தது? Option A. வெளியுறவு அமைச்சகம். Option B. உள்துறை அமைச்சகம். Option C. பாதுகாப்பு அமைச்சகம். Option D. நிதி அமைச்சகம். The correct answer is. பாதுகாப்பு அமைச்சகம். Question. எந்த வகையான நிறுவனங்களை வலுப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட MERITE திட்டத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது? Option A. மருத்துவ நிறுவனங்கள். Option B. தொழில்நுட்ப நிறுவனங்கள். Option C. மேலாண்மை நிறுவனங்கள். Option D. வேளாண் நிறுவனங்கள். The correct answer is. தொழில்நுட்ப நிறுவனங்கள். Question. பரவலான நிர்வாக சீரமைப்பில் எந்த மாநில அமைச்சரவை சமீபத்தில் ஒரு மைல்கல் இளைஞர் கொள்கை, சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வி ஊக்கத்தை அங்கீகரித்தது? Option A. சிக்கிம். Option B. நாகாலாந்து. Option C. அருணாச்சல பிரதேசம். Option D. மணிப்பூர். The correct answer is. அருணாச்சல பிரதேசம்.